الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட பாக்கியங்களை அவனுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனில் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை, பாக்கியங்களை அல்லாஹ் பல சூறாக்களில், பல விதங்களில், பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் பிரஸ்தாபித்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்படியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் ஒன்றுதான் மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ரீதியான சக்தி. இதை அல்லாஹு தஆலா ஒரு அருளாக, நிஅமத்தாக, மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு பாக்கியமாக அல் குர்ஆனில் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ரீதியான சக்தியை, உடம்பின் சக்தியை, ஆற்றலை, வலிமையை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். மனிதன் உலகத்துக்கு வருகின்ற போது பலவீனமானவனாக வருகிறான். அவனால் எழுந்து நடக்க கூட முடியாது. அவனுடைய அறிவிலும் அவன் பலவீனமானவனாக, உடல் ரீதியாகவும் பலவீனமானவனாக படைக்கப்பட்டு, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த மனிதன் அல்லாஹ்வினால் அவனுக்கு வழங்கப்படக்கூடிய சக்தியை அனுபவிக்கக்கூடியவனாக மாறுகிறான். வாலிப பருவத்தை அடைந்து கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உங்களை பலவீனமாக படைத்தான். நீங்கள் பிறக்கின்ற போது பலவீனமானவர்களாக, உங்களால் தானாக சாப்பிடக்கூட முடியாது, ஒன்றை சரியாக சிந்திக்க கூட முடியாது, எழுந்து நடக்கக்கூட முடியாது. பலவீனமானவர்களாக அல்லாஹ் உங்களை படைத்து விட்டு அதற்கு பின்னால் குவ்வா, உங்களுடைய உடம்புக்கு தேவையான சக்திகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். உடல் ரீதியான சக்தி அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியமாகவும், மனிதன் தன்னுடைய வாழ்வில் கழிக்கக்கூடிய காலங்களில் மிக அதிகமான காலத்தை இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். அல் குர்ஆன் இந்த உம்மத்துடைய ஆயுள் காலத்தை பேசக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய முதுமைக்கு, ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கிவிட்டான்,
உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை அவன் வாழ்ந்து அவன் மரணத்தை நெருங்கி இருக்கிறான் என்பதற்கான 2 அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். பிறக்கின்ற போது ஒன்றும் தெரியாமல் மனிதன் பிறந்தான், அதற்கு பின்னால் எழுந்து நடந்தான், சுயமாக சிந்திக்கக்கூடியவனாக மாறினான். அவனுடைய உடம்பில் நாம் சக்தியை ஏற்படுத்தியதை போன்று அவனுடைய அறிவில் சிந்தனையிலும் சக்தி ஏற்படுத்தினோம். அல்லாஹ் அந்த இடத்துல அந்த ஆயத்தில் 2 சக்திகளை அல்லாஹ் பேசுகிறான், 2 பலவீனங்களையும் பேசுகிறான். என்ன பலவீனம்? மனிதனுடைய ஆரம்பம் பலவீனம், ஒரு மனிதனுடைய முதுமை முதிர்ச்சி, அவனுடைய வயோதிப பருவம், அதையும் அல்லாஹ் பலவீனம் என்று பேசுகிறான். அந்த 2 கட்டங்களுக்கு இடையில் 2 விதமான சக்திகளை உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அனுபவிக்கிறார்கள். என்ன சக்தி? குவத்துன் ஃபில் அக்லி வ குவத்துன் ஃபில் பதன். மனிதனுடைய சிந்தனையில் அல்லாஹு தஆலா விசாலத்தை ஏற்படுத்தி சிந்திக்கக்கூடிய சக்தியை அல்லாஹு தஆலா முதிர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் சிந்திப்பதை விடவும், சிறுவனாக ஒரு மனிதன் சிந்திப்பதை விடவும் அவன் உலகத்தில் அடைந்து பெற்று வாழக்கூடிய வாலிப பருவம். வாலிப பருவத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய அறிவில் அவனுக்கு நாங்கள் அறிவிலே சக்தியை கொடுத்தோம், அதே போன்று உடம்பிலும் சக்தியை கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் கட்டங்களில் அதிகமான கட்டம் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வது வாலிபனாக சிறுவனாக வாழக்கூடிய காலத்தை விடவும், முதிர்ச்சி அடைந்து முதுமையாக வாழக்கூடிய காலத்தை விடவும் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அதிகமாக வாழக்கூடிய காலம், தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய காலம் வாலிப பருவம் என்று சொல்லக்கூடிய காலம். இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் 60. குர்ஆன் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற போது மனிதன் கபரை நெருங்கிக் கொண்டிருக்கிறான், மறுமையை நெருங்கிக் கொண்டிருக்கிறான், உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு 2 அடையாளங்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? ஹத்தா இதா பலகா சுத்தஹு வ பலகா 40 சனா. ஒரு மனிதன் உலகத்தில் 40 வருடங்கள் வாழ்ந்து 41வது வயதை அவன் அடைந்து விட்டால் குர்ஆன் சொல்லுது அவன் ஒரு முதியவன். அவனை படைக்கின்ற போது எப்படி அவனுடைய உடம்பு பலவீனமாக இருந்ததோ 40 அடைகின்ற போது அவனுடைய முடியெல்லாம் நரைக்க ஆரம்பித்து விடும், உடம்பெல்லாம் பலவீனம் அடைய ஆரம்பித்து விடும். வாழ்க்கையில் 40 வருடங்களாக சந்திக்காத நோய்களை அவன் சந்திக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். 40வது வயதை மிக குறிப்பாக குர்ஆன் சொல்லுது, அது கனவு காண்ற வயசல்ல, செய்யற பாவத்தில் மூழ்கக்கூடிய வயசல்ல. 40வது வயசு நீ தௌபா செய்யக்கூடிய வயசு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. 40வது வயசுல ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அபூபக்கருக்கு 40 வயசு ஏற்பட்ட நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாரு? ஒரு துஆ செஞ்சார். நீண்ட துஆ. கண்ணியமானவர்களே, 40வது வயது அல்லாஹ் குறிப்பாக பேசுறான். 40க்கு பின்னால ஒரு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமானவனாக மாறி விடுவான். அதுக்கு பின்னால 20 வயசுதான் எஞ்சிருக்குது. அந்த 20 அடைவதும் சிரமம். சில பேர் அதுக்கு முன்னால மௌத்தாகிடுவாங்க. 60 வயசு இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் என்றா அதுல 40 அடைஞ்ச ஒவ்வொருவரும் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தின் 2/3 கடந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆவை எப்படி முடிச்சாங்க? சூரத்துல் அஹ்காஃப்ல அல்லாஹ் அந்த துஆவை பேசுறான். இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நான் தௌபா செய்றேன். 40 கனவு காணக்கூடிய வயதல்ல, நானும் நீங்களும் அழிவே இல்லாத ஒரு வாழ்வுக்காக வேண்டி தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் தௌபா செய்யக்கூடிய காலம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமான, எதை சொல்ல வருகிறேன் என்றால், கிட்டத்தட்ட 12 அல்லது 15 40 வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாலிப பருவமாக கருதப்படுகிறது. அதற்கு பின்னால் அவர் 41 வயசு பொடியன் அல்ல, அவர் முதுரிமை அடைந்து மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்கள், அந்த அடிப்படையில் வாலிப பருவம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல, உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். அதனால்தான்
இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதை இந்த உலகத்துக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தெரிவு செய்த நபிமார்களை அல்லாஹு தஆலா வாலிபர்களாகத்தான் தெரிவு செய்திருக்கிறார். அல் குர்ஆனிலே மிக அழுத்தம் திருத்தமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பேசப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறுபிராயம் தொடக்கம் சக்கராத் வரைக்கும் குர்ஆன் பேசக்கூடிய இடத்துல கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக மாறியதற்கு பின்னால், நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற விடயங்களை அல்லாஹ் பேசுவதை விட அதிகமாக அவர்கள் சிறுவனாக இருந்த நேரத்திலும் வாலிபனாக இருந்த நேரத்திலும் அவர்கள் செய்த விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். சாதாரணமான ஒன்றல்ல வாலிப பருவம். நாங்க தொழுகையில தக்பீர் கட்டினத்தோட வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் என்ற ஒரு துஆவை நாங்கள் செய்கிறோம். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த திக்ரை மனனம் செய்து தொழுகையில் ஓதினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அல்லாஹ்வை புகழ்வதற்கு முன்னால் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற அந்த துஆவை நபி அவங்க குர்ஆன்ல, அதாவது வரக்கூடிய அந்த துஆவை தொழுகையில ஓதி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த துஆவை யார் ஓதினது? இந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஒரு வாலிபனாக இருக்கும் போது என்னை படைத்தவன் யார் என்பதை சிந்திக்க ஆரம்பித்தார்கள். என்னை சூரியன் படைத்ததா, எனது கடவுள் சூரியனா, சந்திரனா, நட்சத்திரங்களா என்று ஆராய்ச்சி செய்தார்கள். ஒரு வாலிபனாக இருந்த நேரத்தில் ஒரு வாலிபனுடைய ஆராய்ச்சி குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சியுடைய முடிவு என்ன? சூரியனும் நிரந்தரம் அல்ல, சந்திரனும் நிரந்தரம் அல்ல, நட்சத்திரங்களும் நிரந்தரம் அல்ல. கடைசியாக என்ன சொன்னாங்க? இல்லை, இவைகளை கடந்து இவைகளை படைத்த ஒரு ரப் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமிகளையும் படைத்த ரப்புக்காக என் முகத்தை நான் திருப்புகின்றேன், என் ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது நபியாக வந்ததற்கு பின்னால கேட்ட துஆ அல்ல. ஒரு வாலிபனாக, ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிருக்கு பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபனாக கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான், நபியாக அல்ல. நாங்க சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறோம். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் நபிமார்களுடைய சம்பவங்களை பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை ஆட்சி செஞ்ச துல்கர்னைனுடைய வரலாற்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆனா அந்த சூராவுக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன? சூரத்துல் கஹ்ஃப். கஹ்ஃப் வாசிகள் சம்பந்தமான சூரா. இவங்க யாரு கண்ணியமானவர்களே? இவங்க யாருண்டா, ஒரு கிறிஸ்தவ நாட்டில் பிறந்த 6-7 வாலிபர்கள். சாதாரண வாலிபர்கள் அல்ல, செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர்களில் ஒருவர் அந்த நாட்டை ஆட்சி செய்த கிறிஸ்தவ மன்னனுடைய மகன். அல்லாஹ்வை தேடி பயணம் செய்தார்கள். உண்மையான மார்க்கத்தை தேடி ஆடம்பர சொகுசான வாழ்வை விட்டும் அவர்கள் விடை பெற்று தனிமையை தேடி அல்லாஹ்வை தேடி சென்றார்கள். மோசமான சூழல்ல இருந்து நாங்க கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. தானாக ஒரு 6-7 வாலிபர்கள் போறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியாரும், நீண்ட சம்பவம். சூரத்துல் கஹ்ஃப்ல 18 ஆயத்துக்கள்ல தொடராக அல்லாஹ் அவங்கள பத்தி பேசியிருக்கிறான். இவங்க யாரு? குர்ஆன்ல 2 இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் ஃபித்யா. இவங்க சில வாலிபர்கள். இவங்க சில வாலிபர்கள் ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ்வை ஏற்றார்கள். கண்ணியமானவர்களே, அவங்க அந்த குகைக்குள்ளால பெய்த்து வாழக்கூடிய நேரத்தில் ஒரு துஆ செஞ்சாங்க. வாலிபர்கள் என்பவங்க சாதாரணமானவங்க அல்ல. மதுவுக்கு பின்னால, மாதுவுக்கு பின்னால, மனோ இச்சைகளுக்கு பின்னால போகக்கூடியவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்லுது வாலிப பருவம் என்றது ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அதனாலதான் நாளை கியாமத்துடைய நாளையில் நபி அவங்க சொன்னாங்க, 4 கேள்விகளுக்கு பதில் கொடுக்காத வரைக்கும்
யாருக்கும் ஒரு கால் அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. அதுல ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாலிப பருவத்தை எதில செலவழிச்சார், எப்படி கழிச்சார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படும். அரசுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டம் 7 கூட்டம். அந்த 7ல் 2 கூட்டம் வாலிபர்கள். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து பக்குவமாக வாழ்ந்த வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபன். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாலிபன் பாவத்துடைய சூழல், பாவம் செய்யக்கூடிய சூழல் சந்தர்ப்பம் கிடைச்சி அல்லாஹ்வை பயந்து கொள்றாரு. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபத்தை நபியாக அவர்கள் குர்ஆனில் பேசப்படுவதை விட அதிகமாக, ஒரு அமைச்சராக குர்ஆனில் பேசப்படுவதை விட அதிகமாக அஹ்ஸனுல் கஸஸ், மிக அழகான சூரா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சூரா தான் சூரா யூசுப். சூரா யூசுப்ல அல்லாஹ் முக்கியமாக எதை பத்தி பேசுறான்டா, ஒரு முன்மாதிரியான வாலிபன், நபியாக அல்ல, ஒரு வாலிபனாக இருக்கும் போது தனிமையில் பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்குது, வேற நாடு, 4 சுவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் தானாக தன்னை அழைக்கின்ற போது ஒரு வாலிபன் 15-16 வயசு வாலிபன் மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பயந்து சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவத்தை விடுகிறார். அழகான ஒரு வாலிபனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, அழகான ஒரு வாலிபனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசி அஸ்ஹாபுல் கஹஃப், அந்த குகை வாசிகள், அந்த 7 வாலிபர்கள் அல்லது 6 வாலிபர்கள் அல்லது 5 வாலிபர்கள், இப்படியோ 3க்கும் மேற்பட்டவர்கள், அந்த வாலிபர்கள் கேட்ட ஒரு துஆவை, அந்நிய மக்களுக்கு பிறந்த, கிறிஸ்தவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த 7 பேரும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஹய்ய லனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத் எங்களுக்கு வேண்டும், நாங்க என்னென்ன விடயங்களை இதுக்கு பின்னால செய்ய இருக்கிறோமோ அந்த எல்லா விடயங்களுக்கும் நீதான் வழிகாட்ட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்மாதிரியான வாலிபர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆன்ல பேசியிருக்கிறான். எனவே வாலிபர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் கிடையாது. அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்மாதிரி எப்படி இருந்திருக்குது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய எல்லா கட்டங்களிலும், இஸ்லாத்துடைய எல்லா கட்டங்களிலும் தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி முன்னிலையில் இருந்தவர்கள் வாலிபர்கள். 4 கலீஃபாக்கள், 4 கலீஃபாக்களும் 40 அடைவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வாலிபர்களாகத்தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 4 கலீஃபாக்களுடைய, இஸ்லாத்துடைய 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலும் வாலிபர்களுக்கு சிறந்த முன்மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வாலிபனுடைய உள்ளத்திலும் அபூபக்கர் சித்தீக்குடைய ஈமான் உதயமாக வேண்டும். ஒவ்வொரு வாலிபனுடைய உள்ளத்திலும் இஸ்லாத்துக்காக, தீனுக்காக, மார்க்கத்துக்காக தைரியமாக செயல்படுகின்ற, தங்களுடைய சக்தியை வீணிலும் விளையாட்டிலும் களியாட்டங்களிலும் மனோ இச்சைகளிலும் கழிக்காமல் தீனுக்காக சக்தி பயன்படுத்தப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தைரியம், மனபலம் ஒவ்வொரு வாலிபனுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வெட்க உணர்வு. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான், நான் தனியே இருந்தாலும், வேற நாட்டுல போய்த்து வாழ்ந்தாலும், இருட்டுல இருந்தாலும் நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்ற அபூபக்கர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வெட்கம் ஒவ்வொரு வாலிபனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். 4வது ஒவ்வொரு வாலிபருடைய அறிவு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிக்மா, ஞானம் ஒவ்வொரு வாலிபனுடைய ஞானமாக, சிந்தனையாக பிறக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துக்கு எல்லா கட்டங்களிலும் உதவியாக இருந்தவர்கள் வாலிபர்கள். நபி அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை, தனது அமானிதங்களை காஃபிர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவு செஞ்சது ஒரு 17-18 வயசு ஒரு பொடியன், ஒரு வாலிபன், அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத்துடைய நேரத்தில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்தது ஒரு வாலிப பெண் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கால வந்து சந்திச்சு, நீங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம் என்று நபி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது வாலிபர்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் குர்ஆனை போதிக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தது முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய வாலிபனை. ஹிஜ்ரத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 11 வயசு. மதீனால பிறந்த ஒரு சஹாபி, 11 வயசு. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பொடியனுக்கு 11 வயசு, குர்ஆன்ல 10 சூறாக்களை மனனம் செஞ்சிருக்கிறார். நபி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க, நபி அவங்க நீங்க ஓதுங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த 10 சூறாக்களை நபி இடத்துல ஓதி காட்டுறாங்க. இப்பதான் நபி சொன்னாங்க, நான் யூதர்களுக்கு கடிதம் எழுதணும், யூதர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும், நீங்க யூத மொழியை படிங்க. குர்ஆன்ல 10 சூறாவை மனனம் செஞ்ச உங்களுக்கு குர்ஆன் தொகுக்கப்பட்டிருக்கல்ல, 10 சூறாவை நீங்க 11 வயசுல மனனம் செஞ்சிருக்கிறீங்கடா, யூதர்களோட மொழியை உங்களால படிக்கலும். 15 நாள்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த யூதர்களோட மொழியை படிச்சாங்க. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களை, அதாவது வாலிபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வழிகாட்டினாங்க. மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க மதீனாவுக்கு போனோம். மஸ்ஜிதுன் நபவியில 20 நாட்கள் நாங்க வாலிபர்கள் போனோம். 20 நாட்கள் மஸ்ஜிதுன் நபவியில நபி அவங்க எங்களை தங்க வச்சு குர்ஆனையும் ஹதீஸையும் தீனுடைய விடயங்களையும் எங்களுக்கு கற்று தந்தாங்க. 20 நாள் கழிஞ்சதுக்கு பின்னால நபி அவங்க எங்களோட முகத்தை பார்த்தாங்க, எங்களோட மூஞ்ச பார்த்தாங்க. எங்களோட மூஞ்ச பார்த்து நபி அவங்க விளங்கி கொண்டாங்க, இந்த வாலிபர்களுக்கு வீட்டு யோசனை வந்துட்டு. ஃபவன்ன நபியு அன்னனா இஸ்தக்னா அஹ்லனா, எங்களுக்கு வீட்டு கவலை, ஹோம் சிக், வீட்டு யோசனை வந்துட்டு நபி அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. உடனே நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் உங்களோட ஊருக்கு போங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி வாலிபர்களோட உணர்வை நபி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க. ஊருக்கு போய் அல்லிமுஹுமுல் குர்ஆன வத்தீன், உங்களோட ஊர் மக்களுக்கு குர்ஆனையும் தீனையும் சொல்லிக் கொடுங்க. இப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, 20 நாட்களாக எப்படி தொழணும் என்று உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். 20 நாள் கோர்ஸ் வாலிபர்களுக்கு மஸ்ஜிதுல 20 நாள் பாட வகுப்புகளை நபி அவங்க நடத்தி இருக்கிறாங்க. சரியான ஹதீஸ் சொன்னாங்க. இப்பதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, 20 நாள் நான் தொழுறத பார்த்திருக்கிறீங்க. நீங்க உங்களோட ஊருக்கு போய் நான் எப்படி தொழுதேனோ அதே மாதிரி அதான் சொல்லப்பட்ட உங்கள ஒருத்தர் இமாமாக தொழுவிக்கணும், நீங்க எல்லாரும் தொழணும், உங்களோட ஊர் மக்களுக்கு தீன குர்ஆனை சொல்லிக் கொடுங்கன்னு அந்த வாலிபர்களை திருப்பி அனுப்பினாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிப பருவம் என்பது அது ஒரு நிஅமத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நாங்க எங்கட பிள்ளைகளை, எங்கட வாலிபர்களை அரவணைக்கணும், வழிகாட்டணும், பொறுப்புகளை கொடுக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, ஒரு வாலிபன் வழி தவறதுக்கு காரணம் முதலாவது சூழல் அல்ல, வெளி சூழல் அல்ல, அவனுடைய வீட்டு சூழல். குர்ஆன் சொல்லுது. இரண்டாவது, பிள்ளைகள் வழிகட்டு போறதுக்கு, போதைக்கு அடிமையாகிறதுக்கு முக்கியமான காரணம் வெளி நண்பர்கள் அல்ல, உம்மாவும் வாப்பாவும். இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, உங்களோட பிள்ளைக்கு 4-5 வயசாக இருந்தா, 4-5 வயசு பிள்ளைய நீங்க உங்களோட ரூமுக்குள்ளால வாரதாக இருந்தா, நீங்க தனிமையில இருக்கும் போது 3 நேரங்கள், சுபவுக்கு முன்னால, லுஹருக்கு முன்னால, இஷாவுக்கு பின்னால உங்களோட ரூமுக்கு வாரதாக இருந்தாலும் நீங்க உங்களோட மனைவியோட இருக்கும் போது உங்களோட பிள்ளைகள் உங்கள்ட்ட அனுமதி கேட்டுக்கொண்டு வரணும். 6-7 வயசு புள்ள. இதை வச்சு உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு புள்ள ஆபாசத்துக்கு அடிமையாகிறது, மனோவிச்சைக்கு அடிமையாகிறதுக்கு ஆரம்பிக்கிறதே வீட்டில இருந்துதான். இரண்டாவது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வீசிட்டு வந்தாங்க, கிணத்துல போட்டுட்டு வந்தாங்க. 10 பிள்ளைகள் பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. கூட பிறந்த பிள்ளைய கிணத்துல வீசிட்டு வந்து என்ன சொன்னாங்க? ஓனாய் பிடிச்சிட்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் ஓனாய் பிடிக்கல, இவங்க தான் எங்கேயும் வீசிட்டு வந்திருக்கிறாங்க, அநியாயம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது பாரம் சாட்டி விட்டு துஆ செய்து விட்டு 10 பிள்ளையும் வீட்டுல இருந்து போன்னு சொல்லல.
வீட்டை விட்டு விரட்டவில்லை. விரட்டியிருந்தால் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக, கொலைகாரர்களாக என் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே வைத்து அவர்களை திருத்தினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்களுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வாலிபம் தீனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், மறுமை சம்பாத்தியத்துக்காக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். அவங்களுடைய சிறுவர்களாக இருக்கும் போது மாத்திரமல்ல, வாலிபர்களாக இருந்து மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் பெற்றோர்களாக எங்களுடைய வழிகாட்டல் பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா வாலிப பருவத்தை ஒரு நிஅமத்தாக உணர்ந்து அதன் பெருமதிகளை புரிந்து வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவும் வாலிபர்களை சரியாக நெறிப்படுத்தி சமூகத்தின் எழுச்சிக்கு உழைக்கக்கூடியவர்களாகவும் வல்லநாயன் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.